ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய கப் சாந்தானி அது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கப்பாக செய்யும்போது அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து கப் சாந்தானி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் வந்து தனியாக மிக்சர் மிஷின் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து மிக்சிங் பண்ணிப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி சின்ன லெவலில் சின்ன மிஷினில் வந்து வீட்டில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மிக்ஸ் பண்ணாமல் அப்படி அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வந்து நல்லா நம்ம அவுட்புட் வந்து நல்லா கிடைக்காது. மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து ப்ராப்பராக நம்ம பண்ணணும். தேவைப்பட்டால் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஆனால் இது எந்த கெமிக்கலும் கிடையாது. இருந்தாலும் இப்போ நம்ம உடனே சாப்பிடணும் செய்யணும்னா நமக்கு இதோடைய வாசனை வந்து அப்படியே கையிலே இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுஸ் போட்டிருக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு கெமிக்கலும் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதானமாக டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவுட்புட் வந்து நல்லா இருக்கும், நல்ல ஃபினிஷிங்கும் இருக்கும். மிக்சிங்கில் தப்பு பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒடியத பிரச்சனை வரும், எரியாமல் போகிற பிரச்சனை வரும், அது ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும், பீஸே ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கப் சாந்தானிக்கு வந்து மெயின் ப்ராசஸிங் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சிங். நீங்கள் எதில் பண்ணாலும் சரி, கரிதூரில் பண்ணாலும் சரி, மரதூரில் பண்ணாலும் சரி, எதில் பண்ணாலும் மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மிக்சிங் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து கப்பு செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் காய வச்சு ஃபில்லிங் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி அனுப்புவோம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ண வேண்டிய மிக்சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் சரியாக பண்ணாமல் அதை பற்றியா ஒரு 5 நிமிஷத்தில் கலந்து நம்ம மிஷினில் போடும்போது அதுக்கான அவுட்புட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த வீடியோவில் மிக்சிங் எப்படி பண்ணுறது, எவ்வளோ நல்லா பண்ணணும், எவ்வளோ டைம் எடுத்து பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்காக ஒரு சில மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட்டு காட்டிடுறேன். அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கரித்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, மரத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சாம்பிராணி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கங்க. வாசனைக்கு வந்து என்ன போடணுமோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 108 மூலிகை பொடி, மருதூள் இதெல்லாம் வந்து சேர்ந்து கலந்த பொடி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருந்து நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் வந்து இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணியை தவிர மீதி எல்லாமே இதில் மிக்சிங்காக இருக்கும். நல்ல வாசனையான பொடி தான் இது. இதை நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, இல்லை ஒரு விளம்பரத்துக்காக சொல்லலை, நீ தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து வாசனைக்காக தனியாக இதில் எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்கு வந்து எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து அனுப்பின்னு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதே வந்து கரித்தூளாக எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த கரித்தூளில் நீங்கள் சென்ட் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சென்ட் உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் வேணுமோ அந்த சென்ட்டை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த கரித்தூள்லையோ இல்லை மரத்தூள்லையோ, நீங்கள் எடுக்கிற கரித்தூள்லையோ மரத்தூள்லையோ நீங்கள் வந்து இந்த வெட்டி வேது, மருதாணி விதை, நாய்க்கடுகு, வெண்கடுகு அந்த மாதிரி வந்து நீங்கள் வாசனை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா அந்த கரித்தூளில் வந்து பார்த்தீங்கன்னா தசாமம் சேர்த்துக்கலாம், ஜவ்வாது சேர்த்துக்கலாம். ஏதோ ஒன்று வாசனை தரக்கூடிய பொருள் வந்து கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி வாசனை தரக்கூடிய பொருள் எல்லாமே சேர்ந்தே நம்மளுக்கு ரா மெட்டீரியல் அது கிடைக்கிறதுனால இதில் வந்து வாசனைக்காக நான் எந்த ஒரு சென்ட்டும் வேற எந்த ஒரு மூலிகை பொடியும் நான் எதுவுமே இதில் சேர்க்கல. இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து 1 kg எடுத்துன்னு இருக்கேன். 1 kg வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம புகைக்கும் கொஞ்சம் வாசனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப மெயினான விஷயம் இல்லைங்களா. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பால் சாம்பிராணி. இந்த பால் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் வந்து பால் சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம், 100 கிராம் சேர்த்துக்கலாம், 50 கிராம் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இது நல்லா வாசனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் சாம்பிராணி வாசனை நல்லா வரணுன்றதுக்காக 150 கிராம் வந்து இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து பொடி பண்ணி நல்லா பொடி பண்ணி பவுடரா பண்ணி தான் வந்து நம்ம இதில் சேர்க்கணும். ஸோ இதை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெண்குங்கிலியம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்குங்கிலியம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் அலர்ஜிக்கெலாம் கூட இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில வயிற்று பிரச்சனைகள்லாம் வந்து சாப்பிடுவாங்களாம்.
அது அந்த டீட்டெயில் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு குங்குலியம் அது. வெண்குங்குலியம் கருங்குங்குலியம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெண்குங்குலியம் வந்து 50 கிராம் வந்து இதில் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல புகையை வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும். இது கண்ணெரிச்சல் இல்லாமல் புகையை வந்து நல்ல புகையை வந்து கொடுக்கும். அதனால வந்து இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரா யாரா அப்படிங்கிற இந்த பவுடர் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து சக்கரை மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சக்கரை இல்லை இந்த தூள் உப்பு எப்படி இருக்கு அதே மாதிரி வந்து இது இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையும் கொடுக்கும், அதே மாதிரி கொஞ்சம் புகையும் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் 25 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம மெட்டீரியலுக்கு வந்து தகுந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்முலாவில் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தகுந்த அளவில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து உங்களுக்கு வந்து கருப்பு குங்குலி இருக்குது அப்படின்னா கருப்பு குங்குலி சேர்த்துக்கலாம். இல்லை ரோஜனம் இருக்குன்னா ரோஜனம் சேர்த்துக்கலாம். இல்லை வேற ஏதாவது பூக்கள் காய்ந்த பூக்கள் வந்து இருக்குதுன்னா அதை சேர்த்துக்கலாம். ரசாங்கம் சேர்த்துக்கலாம். எதனாலையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஓன் ஃபார்முலாவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், நாட்டு மாட்டு சாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல வாசனை கொடுக்கும், தெய்வீக வாசனை கொடுக்கும். இது வந்து 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாட்டு சாணத்தை 50 கிராம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லது. மாட்டு சாணம் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாணத்தை நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா மாட்டு சாணம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டு சாணம் இல்லைனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. அரைச்சி நல்லா பொடி பண்ணி தான் இது யூஸ் பண்ணணும். நல்லா தூய்மையாக எடுத்து மாடு சாணம் போட்ட உடனே எடுத்து காய வச்சு அதை அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். குப்பையில் இருக்கிற மாட்டு சாணத்தில் எடுத்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால தூய்மையான மாட்டு சாமானியை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிக்கட். இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். நம்ம கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, பஞ்சகாய் விளக்கு எது செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கட் அப்படிங்கிற பொருள் வந்து கண்டிப்பா வேணும். வேற வேற கம்பவுண்டர் எல்லாமே இருக்குது, அதுல ஏதாவது கிடைச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிக்கட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள். கண்டிப்பா ஜிக்கட் வந்து சேர்க்கலைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்யற கப் சாம்பிராணி வந்து ஒடியும். அதனால கண்டிப்பா வந்து ஜிக்கட் சேர்க்கணும். அதே மாதிரி ஜிக்கெட்ல இன்னொரு ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அளவுக்கு அதிகமா சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப் சாம்பிராணி வந்து எரியாம போயிடும். கப் சாம்பிராணியா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இருந்தாலும் சரி, பஞ்சகாய் விளக்கா இருந்தாலும் சரி, ஜிக்கெட்டுடைய அளவு வந்து அதிகரிக்க வந்து பாத்தீங்கன்னா அதோட எரியும் தன்மை வந்து கம்மியாயினே போகும். அதனால ஜிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுல தான் சேர்க்கணும். நீங்க ரொம்ப கம்மியா சேர்த்துறீங்க அப்படின்னா ஒடியும், ரொம்ப அதிகமா சேர்த்துறீங்கன்னா எரியாம போயிடும். அதனால நீங்க ஜிக்கெட் வந்து கரெக்டா சேர்க்கணும். நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஜிக்கெட் வந்து எப்படி சேர்க்கணும், எந்த அளவுல சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க, நாங்க ஜிக்கெட் நீங்க சொன்னதை விட அளவுக்கு அதிகமாவே நாங்க சேர்க்கிறோம். நான் 85 கிராம் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து சொன்னீங்க 120 130 கிராம் சேர்க்குறேங்க. ஆனாலையும் வந்து ஒடியுது, எங்களுக்கு எரியுது ப்ராப்ளம் இல்லை, நல்லா எரியுது, ஆனா வந்து ஒடியுது, ஏங்க இவ்வளவு அளவு சேர்த்து ஒடியுது அப்படின்னு கேட்குறீங்க. ஜிக்கெட் வந்து குவாலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். ஜிக்கெட்ல பல வகையான குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே ஒரே கலர்ல இருக்கும். ஜிக்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய மரப்பட்டு தான் அது. ஸோ அந்த மரத்தோட தன்மையை பொறுத்து ஜிக்கெட் வந்து குவாலிட்டி வந்து மாறுபடும். அதே மாதிரி ரா மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இருக்கு இல்லைங்களா. இப்போ கரிதூள் வந்து ஒரு சில இடத்துல நல்ல கரிதூள் கிடைக்கும், சில இடத்துல வந்து அந்த கரிதூளோட குவாலிட்டி வந்து சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து அதிகமாக தேவைப்படும். நீங்கள் வந்து உங்கள் மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் எப்படி ஜிக்கெட் வந்து சேர்க்கணும், இப்போ எங்கள் வீடியோவில் பார்த்து சில பேர் சேர்ப்பீங்க, அந்த வீடியோவில் சொன்னபடி இல்லைனா கூட நீங்கள் எப்படி ஜிக்கெட் வந்து ஈஸியாக சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய கப் சாம்பிராணி நல்லா எரியுது, நல்லாவே எரியுதுல எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒடிகிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜிக்கெட் வந்து அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஒடிகிற பிரச்சனை இருக்காது, எரியுற பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து நீங்கள் ஜிக்கெட் வந்து ஒரு அளவில் சேர்த்து நிற்கிறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எரியல அப்படின்னா நீங்கள் ஜிக்கெட்டுடைய அளவு வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து ஒடிகிற பிரச்சனையும் இருக்காது, அதே மாதிரி எரியுற பிரச்சனையும் இருக்காது. அதனால ஜிக்கெட்டுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் கரெக்டாக சேர்க்கணும். ரொம்ப முக்கியமானது. உங்கள் கப் சாம்பிராணிக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்கெட்டு தான். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டான அளவில் நீங்கள் சேர்த்துக்கணும். உங்கள் மெட்டீரியல் வந்து நீங்கள் ஒரு 10 கிலோ இல்லை 50 கிலோ நீங்கள் ஏதாவது ரா மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா நிறையா வந்து மிக்சிங் பண்ணாமல் சும்மா ஒரு அரை கிலோ அந்த ரா மெட்டீரியல் எடுத்து இந்த ஜிக்கெட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிக்சிங் பண்ணி உங்களுக்கு அந்த ஒடிகிற பிரச்சனையும் எரியாமல் போகிற பிரச்சனையும் இல்லாமல்
நீங்க பண்ணிக்கிட்டு அது சக்சஸ் ஆன அப்புறம் மற்ற அதிகமான அளவுல நீங்க கப் சாம்பிராணி செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் சொன்ன அளவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். எப்படின்னா நான் யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் வேற, நீங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் வேற. அதனால நீங்க அதை வந்து கொஞ்சமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணணும். எப்படி சேர்த்தாலும் ஜிக்கெட் அளவு அதிகமாச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எரியாது, ஜிக்கெட் அளவு கம்மியாச்சுன்னா கண்டிப்பா ஒடியும். இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம மிக்சிங் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வேணும். இப்போ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 650 ml இருந்து 700 இல்ல 750 ml வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தண்ணி வந்து சேர்த்து பண்ணலாம். நீங்களும் இதே அளவு ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ஒரு 50 ml முன்ன பின்ன நீங்க சேர்க்கும் போது உங்க மெட்டீரியல் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 650 இருந்து 750 ml வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல இருந்து அளவு இருக்குது. நான் அந்த அளவு தகுந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ml தண்ணி இருக்குது. நான் வந்து கோமியம் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ml நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது பார்க்கறது இந்த கோமியம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல தான் தெரியும். நம்ம மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் வந்து நாங்கள் தண்ணி கொடுத்துனே இருக்கோம். அதனால எங்க மாட்டுடைய கோமியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்ல கிடைக்கும். தண்ணி மாடுகளுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறையா இருக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கோமியம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தண்ணி மச்சே இருக்கலாம், ஆனா அது கோமியம். இது வந்து 100 ml வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தண்ணியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 650 ml இருந்து 750 ml சேர்த்துக்கலாம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இதுல வந்து நான் 600 ml எடுத்து வச்சுட்டேன், இதுல இருந்து 100 ml எடுத்து வச்சுட்டேன். இதையும் நம்ம தண்ணி மாதிரியே நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். நீங்க வந்து கோமியம் சேர்க்கல அப்படின்னா 650 இருந்து 750 ml வரைக்கும் தண்ணி எடுத்து வச்சுங்க. இல்ல கோமியம் 100 ml சேர்க்குறீங்கன்னா அது தண்ணியோட அளவுல வந்து மைனஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய மெட்டீரியல். இதை வச்சுதான் நம்ம வந்து இந்த ப்ரீ மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சு நம்ம மிஷின்ல வந்து ஃபினிஷிங் பண்ண போறோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுல சில ட்ரிக்ஸ்கள் வந்து இருக்குது. நீங்க கண்டினியூஸா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. நீங்க செஞ்சு மிஷின்ல போடும்போது பாத்தீங்கன்னா மிஷின்ல ஒட்டினே இருக்கும். மேல டைலாம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து ஒட்டினே இருக்கும். அப்ப செய்த ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்ப மிஷின்ல வந்து எப்படி ஒட்டாம பண்ணணும், அதுக்கு மிக்சிங்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல ஃபுல்லாவே இருக்குது. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவு வந்து எடுத்துக்கிட்டோம். வாசனையாக இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா. இப்போ நீங்கள் வந்து கறித்தூள மரத்தூள் எடுத்து வச்சுருப்பீங்க, அது வாசனைக்கு ஏதாவது சேர்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த யாரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் நம்ம அரைச்சி வச்சிருக்கு இல்லையா, இந்த மாட்டு சாணத்தை வந்து நம்ம இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மாட்டு சாணத்தை மிக்ஸ் பண்ணிட்டு 10 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்குங்கிலியை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி சாம்பிராணி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இது வந்து ஒவ்வொன்றா இதில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். வெண்குங்கிலியத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட இந்த கட்டி சாம்பிராணி பொடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம எல்லா பவுடரும் சேர்த்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்கெட்டு மட்டும் தான் நம்ம சேர்க்கல. ஜிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜிக்கெட்டு சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து தண்ணி சேர்ப்பாங்க. நம்ம செய்த மெத்தட்ல இப்படி சேர்க்காதீங்க. ஜிக்கெட் வந்து இப்போதைக்கு சேர்க்காதீங்க. இதுக்கு பதிலாக வந்து நம்ம தண்ணியும் கோமியத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோமியத்தை வந்து டேரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தம தமன்னு ஊற்றாம வீடியோவில் பார்க்கும்போது தெளிச்சு தெளிச்சு தான் சேர்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து புட்டு மாவு பதத்து வந்து இந்த மாவு வந்து நம்ம புட்டு மாவு பதத்து வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து மிக்சிங் பண்ணி விடணும். மிக்சிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செய்யறது வந்து ஈஸியாக இருக்கும். ஜிக்கெட்டு சேர்க்கணும். ஜிக்கெட் வந்து எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஜிக்கெட்டு சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டெல்லாம் சேர்த்துட்டு தான் லாஸ்ட்டில் தண்ணி சேர்ப்பாங்க. அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து ஒட்டும். இதில் மிஷினில் ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜிக்கெட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஜிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் நம்ம மாவில். ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி கலந்துட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா மிக்சிங் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து நல்லா வந்து மிக்சிங் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பதம் வந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து மிஷினில் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்கை கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கப் சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணுறது இவ்வளோ நேரம் பார்த்து இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப் சாம்பார் செய்யறதுக்கு கரெக்டான பதம். இந்த புட்டு மாவுன்னு சொல்லுவாங்க பாருங்க, புட்டு மாவு பதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நம்மளுக்கு இது கையிலே ஒட்டாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வெறுங்கையில் பிடிச்சாலும் வெறுங்கையில் ஒட்டாது. மிஷினில் போட்டனாலே மிஷின்லேயும் ஒட்டாது. மிஷினில் ஒட்டாமல் இருந்தால் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இல்லை மிஷினில் வந்து மேலே அந்த கையில் ஒட்டினே இருந்தால் நம்ம பண்ணுற ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பாரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக கப் சாம்பாரி ஒடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எரியும். ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மிக்சிங்கும் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி மிக்சிங் வந்து நீங்களும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கப்பு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டிடுறேன், எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான பதத்துக்கு மாவை போட்டுட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கப் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. பார்த்தீங்களா, ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கும். மேலே டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது.
இந்த லைட்டாக பிசுது மாதிரி ஒட்டும், அதெல்லாம் கீழே விழுந்துடும். நல்லா இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி மாவு வந்து இப்படி தான் நம்ம வந்து மிக்சிங் பண்ணணும். ப்ரீ மிக்ஸ் மாவு இப்படி தான் மிக்சிங் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இது வந்து செய்யலாம். ஸோ செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த பீஸை வந்து நல்லா காய வச்சு நல்லா வந்து ஃபினிஷிங் போட்டுக்கலாம், ஃபில்லிங் போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம மெட்டீரியல் எப்படி மிக்சிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம், அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பேசுவோம். கட் பண்ணிக்கலாம்.